சாப்பிடு. எப்படி இருக்கு இன்னைக்கு ஸ்கூலு? நல்லா இருந்துச்சா? வேணாம். சாப்பிடு. போனை வச்சுட்டு சாப்பிடு. சாப்பிடு அப்படி. சாப்பிடு. போனை அதுக்கு வையே. எடுத்து சாப்பிடு. சாப்பிடு அப்படி. வீட்டில் தான் பண்றேன். அபி எந்திரி. அபி எந்திரி. போன் அங்கே வச்சுட்டா தூங்கு. எந்திரி. அபி ஏன் சாப்பிடலையா? என்ன வேணும் சொல்லு. எந்திரி. எந்திரி அபி. நான் மாட்டேன். என்ன வேணும்னு சொல்லு, நான் பண்ணி தரேன். போன் என்கிட்ட கொடு. கொஞ்ச நேரம் விளையாட்டு தரேன். எவ்வளவு நேரம் போன் பார்த்துட்டே இருப்ப? அதானே எடுத்தேன். கொஞ்ச நேரம் ஆகும். ஸ்கூல் வந்த பிறகு போன் தான் பார்த்துட்டீங்க. நான் அப்புறமா தரேன். எப்போ சாப்பிடுவ? சாப்பாடு வேணாம். இந்த நீ சாப்பிடு. எனக்கு வேணாம். எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கும்னு சொல்லு, பண்ணி தரேன். வேணாம். சாப்பாடு வேணாம். போன் வேணும். போன் வேணும். போன் இருந்தாலும் சாப்பிடுவேன் நானு. போன் இருந்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறியே. போன் வேணும். போனை விட்டுட்டு சாப்பிட. போன் வேணும் எனக்கு. போன் இருந்தாதானே பார்த்தா கண்ணு போயிடும்ல. என்னதான் அந்த போன்ல இருக்குன்னு எனக்கும் தெரியல. சும்மா சும்மா ஸ்கூல்ல வந்து போனை பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் தானே ப்ளே பண்றேன். ஸ்கூல்ல ஃபுல்லா படிக்கிறேன். இப்பதானே கொஞ்ச நேரம் தானே நான் ப்ளே பண்றேன். ஸ்கூல் விட்டுட்டு பேக் கட்டி யூனிஃபார்ம் கூட மாத்திர அதுலேயே போன் எடுத்துட்டேன். நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கொடுத்துறேன். சரி, எப்போ யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணுவேன்? எப்போ சாப்பிடுவேன்? நாளைக்கு லீவ் தாங்க. லீவ்னாலும் காலையில் எந்த சரியும் ஃபோன் எடுத்துப்பேன். குளிக்க மாட்டேன், ட்ரெஸ் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அப்போ எப்போதான் ஃபோனுக்கு கீழே வைப்பேன்? எப்போ சாப்பிடுவேன்? உன் ஹெல்த் எப்போ பார்ப்பேன்? ஃபோன் போடுவோம். ஃபோன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தரேன். அம்மா கண்ணு எரியுதுமா, சீக்கிரம் வாங்கம்மா. கண்ணு எரியுது, சீக்கிரம் வாங்க. போன பார்க்காத சொன்னீங்கல்ல, இப்போ கண்ணை தேய்ச்சிட்டே உட்காந்துருக்க. கண்ணை இருந்துச்சுன்னா நீ செல்ல பார்க்காம இருந்திருக்கணும். செல்ல பார்த்துக்கிட்டே இப்போ தண்ணி எடுத்து கடையிலே நம்ம என்ன பண்றது? கண்ணு எரியுது ரொம்ப. சரி வா, டாக்டர் போகலாம். யூனிஃபார்ம் மாட்டிட்டு வா. தண்ணி எரியுதுன்னு சொல்றாங்க. மொபைல் இப்போ யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ தண்ணி எரியுதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க மேம். மொபைல் பார்த்துட்டே இருக்காங்களா? ஆமா மேம், தொடர்ந்து மொபைல் பார்த்துட்டே இருந்தாங்க மேம். என்னன்னு பாருங்க. தெரியுதா? ஏதாவது தெரியுதா? இது எத்தனை நம்பரு? கண்ணே தெரியலையா? ஃபோன் பார்த்துட்டே இருந்தாங்கல்ல, கட்டி பார்த்துட்டே இருந்தா கட்டி போடுவேன். அதில் டாக்டர் கூப்பிட்றாங்க.
கொடுப்போம். 1 வீக் கழிச்சு திருப்பி கொடுத்துருவாங்க. செல்லு பார்க்க விடாதீங்க, நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட கொடுங்க. ஓகேவா? 1 வீக் கழிச்சு திருப்பி செல்லு பார்க்க தொழிலாளன்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப எந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கேன்னு பாரு. பார்க்க மாட்டேன் போன. இனிமே பாரு உங்களுக்கு. இப்பயே இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டேன், நீ எந்த நிலைமை கொண்டு வந்து விட போற? இனிமேல் இப்படி ஃபோன் பார்க்க மாட்டேம்மா, பேச்சு கேட்பேன். நீ அதிகமா பாக்குறியா? பாரு, கட்டி போட்டு உனக்கு போன் யூஸ் பண்ணுவோம். வேற யாரும் ஃபோன் அதிகமா பாக்குறியா? இந்த ஏடா வேணா சும்மா கட்டி போட்டுக்கல. அந்த மாதிரி போன் நிறைய பாத்துட்டாங்களா வேற எதுவுமே பார்க்கவே முடியாது. சரியா? கண்ணெல்லாம் வந்து ரெட்டிஷ் ஆயிடுச்சு. பிரணவ் பிரணவ் கம்மிங்க. இந்த பைக் இல்ல இல்ல கட்டு போட மாட்டோம். இது வா, நீ எந்திரிச்சு வா. அந்த பாய் வந்து 2 டேஸ் தான் தொடர்ந்து போன் பார்த்ததுனால அந்த பாய்க்கு என்ன ஆயிடுச்சு, கண்ணெல்லாம் வந்து சிவப்பு கலர்ல மாறிடுச்சு. சரியா? இவர் ஒருத்தர் இருக்காரு எல்கேஜி, அவர் பேர் ஹரிபிரணவ் வந்து எப்பவுமே போனே தான் பார்த்துட்டே இருப்பாரு. அவர் கண்ணு பார்த்தேன்னா அவருக்கு தெரியும். இப்ப வரைக்கும் அவர் என்ன வீட்டுல சொல்றது அவர் கேட்கறதே இல்ல. போன் பார்த்துட்டே தான் இருக்காரு. அவரோட கண்ணு பாருங்க, காட்டுறதுக்காக கூப்பிடுற வரமாட்டாரு. கண்ணுல போட்டுலாமா? ஊசி போட்டுலாமா? வேற யாரெல்லாம் இங்க வர நிறைய பேர் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க நீ போன் பாக்குறேன்ட்டு. விதா my mother also complained. வீட்ல அதிகமா போன் பாக்குறீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. போன் வேணுமா? பாக்குறியா? எத்தனை பேர் அடுத்து வீட்ல போய் போன் பாக்குறாங்க? அம்மா சொல்றத கேட்கணும். அம்மா என்ன சொல்றாங்க? வீட்டுக்கு போனா அம்மா என்ன சொல்றாங்க? சொல்லு சேஞ்ச் பண்ணு. சரியா? கை கால் முதியா கழுவிட்டு சொல்லுவாங்களா? வந்தாங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுப்பாங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? போன் எடுத்து பாப்பீங்க. சரியா? இனிமே வந்து மொபைல் பார்க்க கூடாது. மொபைல் பார்த்தேன்னா கண்ணுல கட்டு போடுற மாதிரி ஆயிடும். சரியா? அதனாலதான் உனக்காக எல்லாரும் நடிச்சு காமிச்சிருக்காங்க. புரிஞ்சுதா? இனிமே யாரும் என்ன பண்ணக்கூடாது, மொபைல் பார்க்க கூடாது. அவங்க அழகா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பெரிய கிளாப் பண்ணிடுங்க. பார்க்க முடியல. அழகான நம்மளை சுற்றி இருக்க முடிய அனைத்து விஷயங்களையுமே நம்ம பார்க்க முடியல. ரோஸ் என்ன கலர்ல இருக்கும், எப்படி இருக்கும், நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்நாக்ஸ் எப்படி இருக்கும், நம்ம பிடிச்ச கலர் எப்படி இருக்கும், எதையுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. செகண்ட் கோர்ஸ் கொடுக்கும்போது எதுவுமே தெரியாம இருட்டா இருக்குதா. ஸோ அப்படியே ரோட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை பார்க்கறதுக்கான அந்த அற்புதமான அந்த கண்ணை வந்து நமக்கு காடு கொடுத்துருக்காரு. ஸோ அதை என்ன பண்ணணும்னா ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். அந்த ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டான ஒரு மொபைலை பார்த்து நம்மளோட கை பவர் வந்து என்ன பண்ணக்கூடாது, கண்ணு தெரியாத அளவுக்கு கொண்டு போகக்கூடாது. சரியா? இன்றைக்கு பார்த்தீங்களா
பாஸ்க்காக பண்ணல சரியா? கொஞ்ச நேரம் இருக்கு நம்ம வாழ்த்துட்டு டைம் ஓட்டணும் அப்படின்லாம் பண்ணல. உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை பண்ணிருக்கோம் சரியா? புரிஞ்சுதா? எஸ்பெஷலி ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி 3 கிளாஸுக்கும் சரியா? நீங்க தான் அதிகமா மொபைல் பார்க்கறீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சரியா? ஸோ மொபைல் பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு சில பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ யாருமே என்ன பண்ணக்கூடாது, மொபைல் அடுத்து யாராவது பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்னோட பையனோ பொண்ணோ மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? அவங்கள நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கான பனிஷ்மெண்ட் நீங்களே சொல்லுங்க. கட்டுப்படலாமா? என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லையா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? சரி, யாரையாவது மொபைல் பார்க்கறவங்க சரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா ஊசி போட்டு கண்ணிலேயே ஊசி போட்டுட்டு இந்த மாதிரி ரெட் கலர்ல என்ன பண்ணிடலாம்? கட்டு போட்டுடலாம். ஊசி இங்க போட்டுன்னா பிளட் வரும்ல, அப்படியே கட்டு போட்டு விட்டுலாம். கட்டு ஓட்டே அப்படியே பண்ணிடலாம் அது மாதிரி சரியா? சரி, கரெக்டா ஃபாலோ பண்ணும் சரியா? ஓகேவா? தேங்க்யூ.